ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ அப்படின்னா கை கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி, ஜுரம் அடிச்சதுக்கப்புறம் உடம்பு டயர்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க பார்த்து இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த வலி சரியாகும். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய், மணத்தக்காளி, வத்தை, வடகம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் 1 கப் எடுத்துக்கோங்க. அது நல்லா வதச்சி வச்சிருப்பீங்க வேலைக்கீரை. வெங்காயம் 1 கப் எடுத்துக்கிட்டோம்னா வேலைக்கீரை 1/2 கப் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. 1 கப் கிடைச்சாலும் அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அது அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டா உடம்பு வலி ரொம்ப க்யூர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. அந்த வேலைக்கரை போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, புளி, மிளகாத்தூள், உப்பு சேர்த்து கரைச்சி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்தோம்னா இந்த குழம்பு ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்தி. வேலைக்கிற ரெசிபி உடம்பு வலி அவ்வளோ க்ளியர் பண்ணும். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த் ரெசிபி கிடைக்கணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, டேக் கேர்.